வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். 2008ல இருந்து 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மூணு கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எனார்மஸ் வெல்த் கொடுத்திருக்கு. HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க். நான் பேங்கிங்ல வேலை செஞ்சதுனால என்னவோ ஐ ஹாவ் a huge attraction for banking stocks. இந்தியா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 trillion எக்கானமி and it is going towards 5 trillion economy. இந்த ஜர்னில பாத்தீங்கன்னா banking will play a very major role. Banking are backbone foundation for any growing economy. தவிர்க்கவே முடியாதது. So இன்னைக்கு இந்த வீடியோல IDFC First பேங்கோட காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ பார்த்துடலாம். இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா IDFC பேங்கோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து மேனேஜ்மெண்ட் இஸ் குட், கம்பெனி ஸ்ட்ராங்கான கம்பெனி, எந்த அளவுக்கு தே ஆர் ஃபினான்சியல்ஸ் ஆர் பெட்டர். அகைன் வேல்யூவேஷன் இந்த டைம்ல இந்த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல நீங்க வாங்குனீங்கன்னாக்க கேன் இட் பி a மல்டி பேக்கர் பை 2025 ஆர் 2030. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி. 2015ல RBI வந்து லைசன்ஸ் கொடுக்கும்போது ரெண்டு பேங்க் கொடுத்தாங்க. ஒன்னு பந்தன் பேங்க், இன்னொன்னு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். So RBI license வாங்குறது it is extremely a difficult process ஏன்னா they are extremely choosy and selective in order issuing licenses. இந்த கம்பெனியோட CEO மிஸ்டர் வைத்தியநாதன் அவரு he has around 3 decades of experiences and bankingல அவர் ஒரு veteran. He worked in Citibank, he worked in ICICI Bank. ICICI Bankல வந்து இந்த ரீட்டைலிங் அப்படின்ற ஒரு என்டையர் செக்மெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு ICICI Bank எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேங்கோ ரீட்டைலிங் அதுல ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை கொடுத்தது மிஸ்டர் வைத்தியநாதன் டு ICICI பேங்க் itself. So he is a man behind IDFC First. So management is in a extremely good hands. Management மட்டும் இல்ல, they are again one of the strongest funded bank in the recent times. 1.1 lakh crore மேல இருக்கு and they have a very good customer base. இந்த ஒரு சின்ன பேங்க் தான் இப்போதைக்கு அவங்க 2015ல இருந்தா they are growing. They have more than 73 lakh of customers and they are growing also. So when it comes to quality, I would rate it as a good quality bank. Growing la good quality. Where HDFC and ICICI are excellent quality. They already established, but they are good in quality. Financials அப்படின்னு பார்க்கும்போது they have a ஒரு trajectory இருக்கு அவங்க financialsல. ஜூன் 2018ல பாத்தீங்கன்னாக்கா 2000 crore revenue quarter on quarter. Now இப்போ மார்ச் 2021ல பாத்தீங்கன்னா their revenues around 4000 crore. So it is also growing, the revenues is growing, but அவங்க profit after tax பாத்தீங்கன்னாக்கா it is a roller coaster journey அவங்களுக்கு. ஜூன் 2018ல 182 crores profit quarterக்கு அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. And then during the journey they are even posted losses also, losses to the extent of 1500 crore. Again மார்ச் 2021ல பாத்தீங்கன்னா ஒரு 129 crore profit போஸ்ட் பண்ணிருக்காங்க. And NPAs are slightly on a higher side, 4.15%. So financials பொறுத்த வரைக்கும் என்னோட verdict is flat. They are not extremely strong, they are not extremely negative அப்படின்னு சொல்ல மாட்டியாது, but they are flat, middle path. Again எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி குட்டா இருந்தாலும் ஃபினான்ஷியல்ஸ் ஓகேவா இருந்தாலும் வேல்யூவேஷன்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்த பிரைஸ்ல இந்த கம்பெனியை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு. பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பாத்தீங்கன்னாக்கா 78 times, which is extremely high. நீங்க எந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணலாம், நீங்க HDFC, ICICI, கோட்டக் மஹிந்திரா, ஆக்சிஸ், SBI, they are the major banking players. அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இந்த PE ரேஷியோ டெஃபினட்டா ஹை. PB, price to book value 2 times, that is nominal. FII and DII holding பாத்தீங்கன்னாக்கா around 23% they are holding. அது என்ன சொல்லுதுனாக்கா they are actually betting big on this particular bank. Next ஒரு 3 to 5 yearsக்கு they are betting big because they are having a maximum exposure, very good exposures on IDFC First. ரொம்பவுமே முக்கியமான ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் ROE and ROCE. ROE பாத்தீங்கன்னா 3% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா நீங்க இன்னைக்கு அந்த பேங்க்ல காசை கொடுக்குறீங்க அந்த ஸ்டாக்குக்கு, அந்த ஸ்டாக் திரும்ப பிரீமியம் இல்லாம அந்த ஒரு பேங்கிங் பிரைஸ் இல்லாம கொடுக்கக்கூடிய ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா 3% ROE. அது ரொம்பவுமே கம்மி. பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு 12% இருக்கணும் மினிமம்
பேர் மினிமம், தட் இஸ் த தம் ரூல். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஸ்மால் கேப் கம்பெனியோட ROE பாத்தீங்கன்னா 20% கூட இருக்குது. And ROCE, it is again 7%, which is also very, very nominal. So, financials பார்க்கும்போது, what the price is trading at currently 58 rupees. இந்த ஸ்டாக் வந்து 18 rupeesல இருந்து 70 வரைக்கும் போய் now it is trading around 58. So, ஆனா இந்த 58 rupeesுமே I would be saying it is an expensive at this point in time. So, இந்த particular stock HDFC பேங்க், ICICI பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் மாதிரி ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குமானா பெரிய வாய்ப்பு இருக்கு கொடுக்கக்கூடியதற்கு. வெரி வெரி ஹை ப்ராபபிலிட்டி. பிகாஸ் இந்தியன் எக்கனாமி இஸ் க்ரோவிங். நம்மளோட கன்சம்ஷன் வில் பி க்ரோவிங். அண்ட் இந்த பேங்கோட ஃபோக்கஸ் ஏரியா பாத்தீங்கன்னாக்கா ஆக்டிவ் லெண்டிங். பேங்க்னாலே பிக்சட் டெபாசிட்ல காசை வாங்கிட்டு கொஞ்சம் அதிகமா ஸ்ப்ரெட்டை வச்சு பாரோவிங் கொடுக்கறதா பேங்கோட பிரைமரி ஜாப். ஸோ திஸ் பர்டிகுலர் பேங்க் இஸ் டூயிங் ஆக்டிவ்லி. அண்ட் இந்த பேங்கோட CEO மிஸ்டர் வைத்தியநாதன் இஸ் an expert. He built businesses for ICICI, he built businesses for NBFCs on borrowing space. So அந்த பெட்ல பார்க்கும்போது this bank can be a very good multi-bagger bet. பட் இந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா அடுத்து வர 3 or 4 குவார்டர்ஸுக்கு ஃபினான்ஷியல்ஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. கரண்ட்லி அந்த ஒரு ரோலர் கோஸ்டருக்கு ரைடுக்கு அப்புறம் இட் இஸ் ஸ்டார்டட் கிவிங் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சஸ்டெயின் ஆகுதுனாக்கா திஸ் கேன் பி எ நெக்ஸ்ட் HDFC, ICICI அண்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க். டெஃபினட்டா இந்த பர்டிகுலர் கவுண்டரை மிஸ் பண்ணாதீங்க. வாட்ச் திஸ் கவுண்டர் அண்ட் பிளேஸ் யுவர் பெட்ஸ் ப்ராப்பர்லி. And this is definitely an academic information. என்னோட personal opinion. இதை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. Do your own research before you make any investment. என்னோட recommendation advisory இல்ல mutual fund இல்ல stockல இன்வெஸ்ட் பண்ணணும்னா my WhatsApp number is there in the description. You can connect with me. And if you want to join my WhatsApp group, அதோட link is also there. Free WhatsApp group. அந்த WhatsApp groupல regular பர்சனல் ஃபினான்ஸ் இன்சைட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ தட் ஐ எம் கிவிங் ரெகுலர் அப்டேட்ஸ் அப்பான் பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக்ஸ். யூ கேன் ஏபிள் டு see that. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. I will see you with another information in another video. Thank you very much for watching this video.